ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:12. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மன ரம்யமே மன மகிழ்ச்சி. ஆனால் இன்று மன மகிழ்ச்சியான வாழ்வை மன ரம்யத்தோடு வாழ முடியாதபடி மனிதன் அங்கலாய்க்கிறான். ஏன்? நிமிடத்துக்கு நிமிடம் சகல துறைகளிலும் சகல நிலைகளிலும் முன்னேற்ற பாதையில் விரைந்து கொண்டிருக்கும் இவ்வுலகில் சகலரோடும் சகல விதத்திலும் சரிசமமாக வாழ வேண்டும் என்றும் மனிதன் முற்படுகிறார். ஆனால் அது முடியுமா? முடியாதோ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அது வருமானத்தை பார்க்காமல், வருங்காலத்தின் நிலைமையை பார்க்காமல், எப்படி ஆகிலும் எவ்விதத்தாயிலும் மற்றவர்களைப் போல நானும் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை மட்டுமே நினைக்கிறார். இதற்காகவே தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறார். அது சரியோ தப்போ நாம் இதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்கிறது மனித சுவாபம். பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் வேதனை, விரக்தி, இருதய நோய், மனநோய், உறவுகளில் பிரிவு, கடன் என்று சொல்லி முடியாத பாதைகளில் சிக்கி தவித்து இறுதியில் எல்லா மகிழ்ச்சியையும் இழந்து விடுகிறார். ஆனால் நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இணைந்து வாழும் போது எல்லா சௌரியங்களையும் குப்பையாக எண்ணுவோம். எந்த நிலையிலும் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் மன ரம்யமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வாழ கற்றுக்கொள்ளுவோம். இருப்பது போது என்று மன நிறைவோடு வாழ்வதே மன மகிழ்ச்சியான வாழ்க்கை. நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இவைகளை நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து சோர்வடைந்து பின்வாங்கி போகாமல் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து எந்த நிலையிலும் மனரம்யமாய் வாழ உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் அனைவரையும் அவர்தம் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர், அண்டை அயலகத்தார் அனைவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களின் அனுதின தேவைகள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க தயவு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயத்தில் உங்களிடமிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க இரக்கம் செய்யுங்க. குடும்பத்தில் தேவ சமாதானம் பெருகவும், சண்டையின் ஆவி, பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு படிக்க ஞானமும், கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள உங்கள் கிருபையும் தாங்க. வியாதியோடு, வறுமையோடு, கடன் பிரச்சனையோடு, துன்பம் தீரத்தோடு வாழும் ஒவ்வொருவரும் குணப்படவும், ஆறுதல் அடையவும், விடுதலை அடையவும், தீர்க்க ஆயுசோடு வாழவும் கிருபை செய்யுங்க. அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படவும், பரிசுத்தமாக வாழவும், சாட்சி பகரவும் வழி நடத்துங்க. மழைக்கால வெள்ளம், குளிர், நிலச்சரிவு, உஷ்ணம், வெப்பம், சூட்டினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மக்கள் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள் அவர் தம் குடும்பத்தினர் பாதுகாக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணியில் தேவ சித்தம் நிறைவேற்றவும், கொடுக்கிற, உழைக்கிற, ஜெபிக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் அனைத்து இன மக்களுக்கும் நலம் தரும் திட்டங்களை செயல்படுத்தவும் ஆலோசனை தாங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.